என்ன யோசேப்பே, இது சொப்பன இல்ல, உனக்கு நான் குறித்திருக்கிற உயர்தலங்கள். இதுதான் உயர்தலங்கள். அவர் 2 சாமுவேல்ல அழகா போட்டிருக்கு. அவர் என் கால்களை மான் கால்களாக்கி என்னை பலத்தால் இடைக்கட்டி என்னை என் உயர்தலங்களிலே நிறுத்துகிறார். எனக்கு குறித்த அந்த உயர்தலம் தேவ பிள்ளையோட வாழ்க்கையில உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு உயர்தலத்தை குறிச்சார்னா அந்த எல்லைக்கு போறதுக்கு உங்களுடைய கால் என்னுடைய கால் பலன் பத்தாது. ஆண்டவர் அதுக்கு என்னத்த காலை தராரா? மான் கால்களை தருகிறார். அல்லேலூயா. இப்போ யோசேப்பு ஃபேமிலியில எல்லாருக்கும் நல்லா இருக்கு. ஆனா பிரச்சனை யார பாயிண்ட் அவுட் பண்ணுது? யோசேப்பு தான் பாயிண்ட் அவுட் பண்ணுது. எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே? ஒய் காட் ஒய்? என் அண்ணன் எல்லாம் அப்பாவோட இருக்கான், அவங்க எல்லாம் ஒன்னா இருக்காங்க, குடும்பத்தோட இருக்காங்க, என்ன ஏன் பிரிக்கிறீங்க? வாய் என்ன ஆண்டவரே? ஏன் ஆண்டவரே? அவனுக்கு புரியல. என்ன மட்டும் அடிமையை வித்து என்ன மட்டும் பாருங்க. அவன் என்னென்ன அடிமைனா அவன் என்னென்ன விதத்துல இவனை ரூல் பண்ணியிருப்பாங்க, என்ன விதத்துல அவன் நெருக்கப்பட்டான். பரிசுத்த விதத்துல ஆதியாம் புஸ்தகத்துல போடல, 39 போடல, ஆனா சங்கீதத்துல போட்டிருக்கு, விலங்கு போட்டு அவன் ஜீவனை ஒடுக்கினார்கள் போட்டிருக்கு. அந்த நேரத்துல எல்லாம் அவனுக்கு ஒரே ஒரு ஆறுதல், கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. வேற ஒண்ணும் இல்லை. பாருங்க, அவனை மட்டும் ஆண்டவர் பிரிச்சு அவனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது மிக கடினமான பாதை. இந்த பாதையில நம்முடைய கால்களில் நடக்க முடியாது. அடிமைத்தனம் என்கிற பாதை, குழியில போடக்கூடிய பாதை, குற்றச்சாட்டு என்கக்கூடிய பாதை, அநியாயமாய் விற்கப்பட்ட என்ற பாதை, சிறு வயதுல குடும்பத்தை விட்டு பிரிச்ச பாதை, சிறைச்சாலையில போடப்பட்ட பாதை. இந்த பாதையெல்லாம் எதுக்கு? இந்த பாதை என் வாழ்க்கையில ஏன் ஆண்டவரே? யோசேப்பே, உனக்கு நான் ஒரு உயர்தலத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அந்த உயர்தலத்துக்கு கொண்டு போறக்கு இந்த பாதையில நடத்துகிறேன். இந்த பாதைக்கு உன்னுடைய கால், உன் சகோதரர்களுக்கெல்லாம் ஒரு கால் இருக்கு, சுய பலத்தின் கால். அவனால இந்த பாதையில வர முடியாது. ஏன்னா தரிசனம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளை நீ தான். உனக்கு தான் நான் ஒரு உயர்வை குறிச்சு வச்சிருக்கிறேன். உனக்கு நான் என்ன காலை கொடுத்துருக்கிறேன்? மான் கால். சில சொல்றது இல்லையா, ஐயோ உங்க பிரச்சனையில எனக்கு வந்துச்சா நான் அன்னைக்கே போயிருப்பேன், ஐயோ என்னாலலாம் இந்த பாதையில போக முடியாது. எவ்வளவு கடினமான பாதையில போறீங்க, உன்னால போக முடியாது. தெய்வ பிள்ளைகள் சில கடினமான பாதையில போகலாம், ஏன்னா கர்த்தர் உனக்கு மான் காலை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனபடியால்தான் நீ ஒரு சில பாதையில நடக்க முடியுது, மற்றவன் நடக்க முடியாது. கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் அதில் நடப்பார்கள், பாதகர் அதுல நடக்க முடியாது. ஓசியா 9:14 போட்டிருக்கு, பாதகர் அதுல நடக்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஏன் நடக்க முடியும்? அவர் உனக்கு மான் கால்களை கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவரே, எதுவரை ஆண்டவரே? உன் வாழ்க்கையே பிரச்சனையா மாறாதுப்பா. ஒரு எல்லை உண்டு. இந்த மான் கால் தான் பார்வோனுடைய அரண்மனையில உனக்கு உண்டான சிம்மாசனத்துல உன்னை உட்கார வைக்கிற வரைக்கும் இந்த மான் கால்கள் உன்னை நடத்தும். ஹல்லேலூயா. இந்த மான் கால் தான் உன்னை நடத்தும். உன் பலத்தில் உன் சுயக்கால நடக்காது. உன் சுயக்கால் பார்க்கும்போது நீ எங்க இருக்கணும், நீ டிசைட் பண்ற எல்லையே நீ இருந்துக்குவே. அண்ணங்களோடு சகோதரர்களோடு செல்ல பிள்ளையாக உனக்கு நான் ஒரு தரிசனத்தை குறிச்சிட்டேன்னா உன் ஸ்தானத்துல வைக்கும்படி நீ ஓடும்படி அந்த எல்லைக்கு போறதுக்கு உன்னோட பலம், உன்னுடைய சுய பலன் பத்தாது. பார்வோனுடைய அரண்மனைக்கு, எகிப்துடைய எல்லைக்கு, ஜனங்கள் எல்லாரும் வணங்கக்கூடிய நான் உனக்கு கொடுத்த அந்த உயர் தலங்களுக்கு உன்னை கொண்டு போகதான் என் மான் கால் கொடுத்திருக்கேன். அல்லேலூயா. இந்த மான் கால்கள் தான் நீ போற பாதையில உன்னை அழியாதபடி அடுத்த 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 குதிச்சு மான் ஒரு இடத்துல நிக்காது பாருங்க, தாண்டி 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 ஓடிட்டே இருக்கும் பாருங்க. ஆண்டவர் பார்க்கும்போது யோசேப்போட வாழ்க்கையில அவன் அடுத்த 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 எல்லை எகிப்துடைய அரண்மனையில போய் அவனுக்குரிய அந்த சிம்மாசனத்துல உட்கார வச்சாரு. ஆண்டவர் சொன்னார், இப்ப உனக்கு மான் காலை ஏன் கொடுத்தேன் தெரியுமா? அல்லேலூயா. கர்த்தர் ஆண்டவர் என் பலன், அவர் என்னை பலப்படுத்தி மான் கால்களை கொடுத்து எனக்கு குறித்த உயரமான ஸ்தலத்துல என்னை ஏறி இருக்கப்பட்டவா. அல்லேலூயா.
அநேக நேரத்தில் மற்றவங்களோட கம்பேர் பண்ணக்கூடாது. அவங்கெல்லாம் சேஃபாக இருக்காங்க, அவங்கெல்லாம் இதாக இருக்காங்க, அவங்களுக்கு இது இல்லையே, அவங்களுக்கு இல்லையே. பரிசுத்த வேதத்தில் சொல்லுங்க, நீதிமானுக்கு வரக்கூடிய துன்பங்கள், நீதிமானுக்கு தான் மான்கால்கள். அல்லேலூயா. உலக ஜனங்களுக்கு இல்லை, நீதிமானுக்கு தான் மான்கால்கள். தரிசனம் பெற்றவனுக்கு தான் மான்கால்கள், யோசேப்புக்கு தான் மான்கால்கள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் மான்கால்கள். ஏன்னா உனக்கு தான் தேவன் ஒரு உயர் தளத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவர்களுக்கு இல்லை, மற்றவங்களுக்கு இல்லை. உயர்தலங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற பாத்திரத்துக்கு தான் உயர்தலத்துக்கு ஏறி செல்லும்படி மான்கால்கள் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆனபடினால பாதையை பார்க்காத, அதை கடந்து போறதுக்கு கர்த்தர் உனக்கு ஒரு காலை கொடுத்திருக்காருல்ல, அந்த காலுக்காக ஸ்தோத்திரம் பண்ணு. இதெல்லாம்